அன்பர்களே, இந்த புனித பூமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இயேசு பிறந்து வளர்ந்து பணி செய்த புனித பூமியில் நீங்களும் இப்போது ஒரு திருப்பயணம் செய்ய இருக்கிறீர்கள். புனித பூமியின் மேற்கு எல்லையாக விளங்குவது மத்திய தரைக்கடல். அக்கடலின் ஓரத்தில் நின்று புனித பூமியை பார்ப்பது போல் இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித பூமியை 3 பாகங்களாக பிரிக்கலாம். யூதேயா நாடு, சமாரியா நாடு, கலிலேயா நாடு. அன்பானவர்களே, இந்த புனித பூமியில் நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும் இடம் யூதேயா நாடு. யூதேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வு முக்கிய இடம் பிடித்த 2 இடங்களை இங்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாக இயேசு பிறந்த தாவீது நகரத்திலே, அங்குதான் இயேசு ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இயேசுவின் பிறப்பு காட்சியில் இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு, இயேசுவின் தாய் மரியா, பிறந்த குழந்தை இயேசு என திருக்குடும்பமாக இருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து யூதேயா நாட்டின் மகுடமாக விளங்குவது எருசலேம் நகரம். அந்த மகுடத்தின் வைரமாக விளங்குவது சாலமோன் அரசர் கட்டிய வேதாளம். அடுத்து யூதேயா நாட்டிலிருந்து சமாரியா நாட்டுக்குள் நாம் நுழைகிறோம். சமாரியா நாட்டில் இயேசு அதிகமாக பணி செய்யவில்லை. ஆனால் இயேசு தன் போதனைகளில் சமாரியரை உயர்த்தி பேசும் ஓவியங்களை கூறியிருக்கிறார். சமாரியாவில் யாக்கோபின் தினச்சாரிகள் இயேசு சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண்ணிடம் இயேசு தண்ணீர் கேட்க, உயர்த்தப்பட்டவர் எப்படி எங்களிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று